லோ பட்ஜெட் டவேரா கேட்டதீங்க, இதோ உங்களுக்காக சூப்பரான காரு. டிங்கரிங் வேலை எதுவும் இருக்காது, பெயிண்டிங் வேலை எதுவும் இருக்காது. பாடி நல்லா கன்னு மாதிரி இருக்குங்க. அதே போல் இந்த டவேரா 10 பேர் தாராளமாக போகலாம். ஃப்ரண்ட்லேயே 3 பேர் உட்காரலாம். வண்டி தெளிவாக இருக்குது. 2012 மாடலுங்க. 2027 வரைக்கும் பேப்பர் லைவில் இருக்குது. டவேரா இன்னைக்கு வந்து ஒரு பெரிய சாதனையை படைச்சிருக்குங்க. இன்றைக்கும் வந்து டவேரா வந்து மார்க்கெட்டில் டிமாண்ட் கிரியேட் பண்ணியிருக்குது. காரணம்னா கம்பெனி நிறுத்திட்டாங்க. சிலர் கம்பெனி நிறுத்திட்டாங்க, ஸ்பேர் இல்லை அது இல்லைன்னு சொல்கிறாங்க. போய் நம்பாதீங்க. எந்த ஸ்பேரில் சொல்லுங்கள், நாங்கள் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தரேன். பிராண்டடு கம்பெனி ஸ்பேர் இருக்குது. தெளிவான காரு. அதே போல் 1933 வந்த வண்டி கூட ஸ்பேர் இருக்குது. ஸோ நீங்கள் அதுக்கெல்லாம் பயப்பட வேண்டாம். நல்ல பொருளை தரோம்னாங்க, தைரியமாக நம்பி வாங்க. நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். நம்புறவனுக்கு மட்டும்தாங்க வியாபாரம் பண்ண முடியும். நம்பிக்கை இல்லாதவனுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ வண்டியை 10 பேர் போகக்கூடிய வண்டி. இதெல்லாம் வந்து ட்ராவல்ஸில் நல்லா சம்பாரிச்சாங்க. 10 பேருக்கு போக காரில் 10 பேர் போகக்கூடிய வண்டி, பெரிய வண்டி எதுனா நல்லா பீஸ்ஃபுல்லாக உட்காந்து போகலன்னா அது டவேரா மட்டும்தான். அதே போல் இது மைலேஜ் வந்து கண்டிப்பாக 17-18 வருதுன்றாங்க. சில பேர் 20 வருதுன்றாங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற டவேரா யூஸ் பண்ணுறதா இருந்தால் எவ்வளோ மைலேஜ் வருதுன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. கஸ்டமருக்கு அப்போ தான் வந்து சப்போர்ட் ஆகும். யூசருடைய ஃபீட்பேக்கு கண்டிப்பாக நிறைய பேர் ஒரு அவேர்னஸாக இருக்கும். ஸோ இந்த வண்டி டவேராவில் செலவு வைக்காதுங்க. மேக்ஸிமம் இன்ஜினும் நல்லா ஓடும். அதே போல் 5 லட்சம் கிலோமீட்டர் ஓடுன வண்டியெல்லாம் நான் பார்த்துருக்குறேன். 5 லட்சம் 6 லட்சம்லாம் தாராளமாக ஓட, செலவு வைக்காமல் போடும். ஸோ நீங்கள் மெயின்டைன் பண்ணும்போது கரெக்டாக மெயின்டைன் பண்ணாவே போதும். நல்லா உங்களுக்கு எத்தனையோ குடும்பங்களை வாழ வச்ச காருங்க இது. இதனுடைய சரித்திரத்தை நீங்கள் நிறைய பேர் ஆசைப்பட மாட்டீங்க. ஆனால் நாங்கள் எங்களோட அனுபவத்தில் சொல்கிறேன், நாங்கள் அதை பார்த்ததை சொல்கிறேன். என்னோட அனுபவத்தில் இந்த டவேராவால் எத்தனையோ பேர் கோட்டீஸ்வரனா மாறி இருக்காங்க. ஒருத்தரும் 4 வண்டி 3 வண்டியில் வச்சு ட்ராவல்ஸ் பண்ணி நிறைய சம்பாரிச்சு இன்றைக்கும் நான் வந்து என்னால் காமிக்க முடியும். ஸோ நிறைய பேரை வாழ வச்ச வண்டி உங்களையும் வாழ வைக்கும் நான் நம்புகிறேன். உங்களுக்காக தான் தேடி கொண்டு வருகிறேன். பாருங்கள், டிங்கர் வேலை இல்லாத டவேரா எங்கேயும் இருக்காது. இருக்கும், ஆனால் வந்து லோ பட்ஜெட்டில் இருக்காதுங்க. இது லோ பட்ஜெட்டு. கஸ்டமர் சொல்கிற ப்ரைஸ் எல்லாம் 450 சொல்லியிருக்காரு. நான் போகாதுன்னு சொல்லிட்டேன். ஆனால் நீங்கள் வண்டி நான் இப்போ வீடியோ காமிச்சேன்னா வண்டி நீங்கள் 450 கண்டிப்பாக போகும்னு நீங்கள் நம்புவீங்க. இது வந்து டைரக்ட் பார்ட்டி வண்டி தான், அவர் பேர்லேயே இருக்குது. ஸோ 4 டயரும் நல்லா இருக்குங்க. அதே போல் இதில் அளவில் போட்டிருக்காரு கஸ்டமர். அவர் விருப்பப்பட்டு போட்டிருக்காரு. பாக்ஸ் கேரியர் போட்டிருக்காரு. சைடு ஃபுட் ரெஸ்ட்டு எந்த டயரில் மேக்ஸிமம் பார்க்க முடியாது, இதில் போட்டிருக்காரு. டயர் 4மே மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. வண்டி வந்தால் ஓட்டின்னு போகிற வேலை தான் இருக்கும். 10 பேர் போகக்கூடிய பெரிய வண்டி கண்டிப்பாக இந்த பட்ஜெட்டில் கிடைக்காது. ஆனால் அவர் சொன்னது அவ்வளோ சொன்னார். நான் வீடியோட கடைசியில் இதனுடைய ஆஃபரை சொல்கிறேன் பாருங்கள். கண்டிப்பாக அந்த நான் சொல்கிற ஆஃபர் பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக வந்துடுவீங்க. ஸோ வண்டியோட வீடியோ பார்க்கலாம் வாங்க. ஃப்ரண்ட் சைடு எந்த இதுவும் மாற்ற வேண்டியதில்லை. ஃப்ரண்ட் சைடு பார்த்துருங்க. இந்த பக்கம் பாருங்கள், அலைவில் வந்து கம்பெனி, அதாவது கம்பெனி அலைவில் எல்டி மாடலில் வரும். இந்த அலைவில் நல்லாயிருக்கும் வண்டி. இந்த பகுதியில் எந்த வேலையும் இல்லைங்க, நீங்களே பாருங்கள். தெளிவான காரு. டவேராவை மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கங்க. அதே போல் பாருங்கள், உள்ளே தான் சூப்பராக இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சதே இப்போ இந்த வண்டியில் டவேராவில் எவ்வளோ வண்டி பார்த்துருக்குறேன். ஆனால் இந்த அளவுக்கு இன்டீரியர், சுத்தமான இன்டீரியரை நான் பார்க்க கிடையாது. ஒவ்வொரு வண்டியும் ஒரு ஸ்பெஷலாக வச்சுருப்பாங்க கண்டிப்பாக கஸ்டமருங்க. பாருங்கள், நல்லா வச்சுருக்காருங்க பாருங்கள். அதே போல் இது வந்து 4 விண்டோ பவர் விண்டோ டைப்புங்க. தெளிவாக இருக்கா? இங்கே பாருங்கள், ஸ்டேரிங் எல்லாம் பாருங்கள் தெளிவாக இருக்கான்னு பாருங்கள், நீங்களே பாருங்கள். ஷீட் கவரெல்லாம் பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக ஒரு லெதர் ஷீட் கவர் பண்ணி போட்டிருக்காரு. ஸ்டேரிங் கவரெல்லாம் புதுசு தான் பாருங்கள். ஆடியோ சிஸ்டம் ஜிசோனிக் தான் இருக்குது. 4 விண்டோ பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் இருக்குது, ஏசி இருக்குது. பொறுமையாக பாருங்கள். டேஷ்போர்டெல்லாம் நல்லா நீட்டாக கிளியராக இருக்குது பாருங்கள். உள்ளெல்லாம் நல்லா இந்த மேட்டை போட்டிருக்காரு, கிராஸ் மேட்டு பாருங்கள். இங்கே டோர் பேடெல்லாம் பார்த்துருங்க, ஒரு அழுக்கு இருக்காது.
நல்லா இருக்குங்க. நீங்கள் எடுத்தால் எந்த செலவும் இருக்காது. ஒரு 4 டயருமே பிடிக்குது பாருங்க. டயர் கண்டிஷனோட பாருங்க. பேக் ஷீட் காமிக்கிறேன் பாருங்க. நல்லா கடல் போல தாராளமா இருக்குங்க. இங்க பேக்லயே 4 பேரெல்லாம் உட்காடுறாங்க. சில பேர் கொஞ்சம் வெயிட்டா இருக்கிறவங்க 3 பேர் தான் உட்கார முடியும். தெளிவா இருக்கு பாருங்க. வீட்டை வண்டி பாருங்க. இங்க வந்து நூடுல்ஸ் மேட்டை போட்டிருக்காரு. சூப்பரா காம்பினேஷனா இருக்குதுங்க. ஒரு டிங்கர் வேலை இங்க இப்போ ரன்னிங் போர்டுலாம் பாருங்க. ஒரு டிங்கர் வேலை எதுனா இருக்கா பாருங்க. தெளிவான காரு. பின்னாடி பக்கமும் காமிக்கிறேன் பாருங்க. பொருள் வந்து பொறுமையா பாருங்க. லட்சக்கணக்கில் கொடுத்து வாங்குறீங்க. அவசரப்படாம நம்ம கொடுக்குற பொருள் ஒர்த்தா இருக்குங்க. நாங்களே சொல்லிடுவோம். செலவு இருந்தா என்ன செலவு இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்க. ஷீட் பாருங்க. இது பேபி ஷீட்டு. இதுலயே 2 பேர் உட்காரலாம். இதுல 2 பேர் உட்காரலாம். ஸோ உங்களுக்கு வந்து டவேரில் பாருங்க. பேக் பம்பர் கூட போட்டிருக்காரு. நல்லா நீட்டா இருக்குது பாருங்க. லோ பட்ஜெட் சொல்லிட்டு ஏதாச்சும் ஏமாந்து வாங்குதாதுங்க. பாருங்க பாடி எல்லாம் தெளிவா நீட்டா இருக்குது. பேக் சைடு தெளிவா இருக்குது காரு. இந்த மாதிரி காரெல்லாம் வாங்குறதுக்கும் நீங்க கொடுத்து வச்சுக்கணும். எஸ்எஸ்ன்னு அவர் ஒட்டியிருக்காரு. எஸ்எஸ்ன்னு நம்பாதீங்க. இது எல்எஸ்ல அவரை எஸ்எஸ் டைப்புக்கு ஆல்டர் பண்ணியிருக்காரு. தவிர எல்எஸ், எஸ்எஸ், எல்டி, எஸ்எஸ் 3 ஆப்ஷன் வருது. ஸோ நல்லா இருக்கும் வண்டி பாடியெல்லாம். இந்த பக்கமும் பாருங்க. எதனா ரெஸ்ட் இருக்கா பாருங்க. பெயிண்ட் எதனா இருக்கா பாருங்க. கலைஞ்சிருக்கா பாருங்க. எந்த செலவு இல்லாத வண்டி வாங்கினாதான் அட்லீஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் யூஸ் பண்ணிட்டு அடுத்து செலவு பண்ற மாதிரி இருக்கணும். அப்படி இருக்கணும். இது 2 இயர்ஸ் நீங்க தாராளமா செலவு இல்லாம ஓட்டலாம். நல்லா இருக்கு வண்டி. சில பேர் ஸ்டார்ட் பண்ணி காமி சொல்றீங்க. சூப்பரா இருக்கும் பாருங்க. தெளிவான கார் தான் உங்களுக்கு காமிக்கிறேன். தீபக் கார்ஸ்ல மட்டும் தான் இந்த மாதிரி கார் எல்லாம் கிடைக்கும். இன்ஜின் நல்லா பக்காவா இருக்குங்க. கேஷ் நீங்க கேஷ் கொண்டு வாங்க. 4 ரூபாய்க்கு மேல கூட உங்களுக்காக முயற்சி பண்ணி பார்க்குறேன். ட்ரை பண்ணி பார்ப்போம். அவர் சொல்றது 4.5 கொடுக்கலாமான்னு சொன்னாரு. என் கஸ்டமருக்காக நான் உங்களுக்காக போராடி கண்டிப்பா நல்ல ப்ரைஸா 4 ரூபாய்க்கு மேல எதுனா ஒரு ப்ரைஸ் பண்ணி தரேன். ஏன்னா 2012 மாடல் தாராளமாக வாங்கலாம். நீங்கள் 12 நீங்கண்ணா 5 lakhs மேலே தான் போகும். ஸோ திருப்தியாக வாங்கிட்டு போங்க. செலவு இல்லாத காரு. ஒரு முறை வண்டி வீடு கம்மி. தீபக் கார் விற்பனை நம்பிக்கையின் இடம். புதியது பழையது உனக்கேற்ற விலையில் வா. கார் வாங்க நினைத்தால் கவலைப்பட வேண்டாம். தீபக் கார் வந்தால் சந்தோஷம்தான் முடிவாம். வா 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 வாங்க வா. தீபக் கார் நல்லாதா இருக்கும். சந்தை முழுக்க தேடினாலும் இங்குதான் சலுகை சார். நீங்க நிறைய 7 சீட்டர் கேட்டிருப்பீங்க. 7 சீட்டரு 8 சீட்டர்லாம் கிடையாது. இது 10 சீட்டருங்க. சூப்பரா பயன்படுத்துங்க. சந்தோஷமா நல்ல ட்ரிப்பா யூஸ் பண்ணிங்க. இது சம்பாதிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓன் யூஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது பியூர் ஓன் போர்டு வண்டி. ஓன் போர்டில் இருக்குது. எந்த டேக்ஸும் நீங்கள் கட்ட தேவையில்லை. 2027 பேப்பரில் அப் டு டேட் கரண்ட்டுக்கு இன்சூரன்ஸும் கரண்டில் இருக்குது. நேரில் வாங்க. சூப்பர் பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி தரேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.